இப்போ நாடக அன்பர்கள் மிக சிறப்பா பண்ணாங்க. இப்ப நம்ம ஆளுங்களை பண்ண வைக்கிறது, அவங்க ட்ரைனிங்ல இருக்கிறாங்க, பயிற்சியில் இருக்கிறாங்க, அருமையா பண்ணிட்டாங்க. இப்ப நம்மாலே வீமஜானம் போட்டுக்கிறாரு ஊர் சார்பா, வீமஜானம் வகையறா ஞானம் பயங்கரமான ராஜகோபால். டேய் அப்பா என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாரு. ஆமா, அந்த வீமஜான வேஷம் என்ன அற்புதமா பொருந்தி அற்புதமா அவருக்கு வேடம் போட்டுருக்காங்க. ஜோர கை தடுங்க ராஜகோபால் ஐயா. அடே அப்பா அந்த பக்கம் பாத்தியா நமது குப்பனையா பெங்களூர் எல்லாம் ஜோர கை தடுங்க. பெங்களூர் வந்துக்கிறாரு. எவ்வளவு பெருமையான விஷயம் பாருங்க. இன்னைக்கு இந்த நாள்ல ஒரு சிறப்பான ஊர் ஆளுங்களே இந்த வேடத்தை போட்டு பொருத்தமா பகாசுரம் எப்படிங்கிறாரோ அது கரெக்டான ஒரு அமைப்பு நமது குப்பன் ஐயா அவர்கள். அவருக்கு ஜோரா ஒரு முறை கை தட்டணும். நல்லா சிறப்பான வேடம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. நாடக அன்பர்கள் தெருக்குத்து கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா கோயில் சார்பாக. அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே, இன்னும் வண்டியிலே உணவு கொண்டு வரக்கூடியவர்கள், வெளிய கிராமங்கள் இருக்கக்கூடியவர்கள், வகையரா சேர்ந்தவர்கள், அங்கங்க 40 வீடு 50 வீடு 60 வீடு 40 வீடு 30 வீடு அங்கங்க கிராமத்தை சுத்தி இருக்கிற வகையராக்களும் சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வந்துருவோம். வண்டி நம்மளை தேடி வராது. இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். அதற்கான வேலைகள் தான் நடந்துருக்கு. ஊர் சுத்துற வேலை இன்னைக்கு இல்ல. பகாசுர வண்டி நம்ம தேடி வந்து கொடுக்கிறோம். ஆக அந்த வண்டியானது சிறப்பான முறையில் 2 காட்டெருமை பூட்டி, இப்பெல்லாம் டிராக்டர் காலம் மாறி போச்சு, டிராக்டரா வச்சுட்டாங்க. ஆக காட்டெருமையா இருக்கிற அந்த வண்டியில ஒரு வண்டி சோறு வீமஞான உட்கார வச்சாங்க. அவன் எல்லாரும் ஒப்பாரி பாடுறாங்களா. ஏன் ஒப்பாரி பாடுறாங்க? என்ன காரணம்? போனவன் போனாண்டி திரும்ப வரமாட்டல. அந்த பகாசுரம் கொன்று மென்று தின்று அவன் பசிக்காக போற ஆளாச்சே. இனிமேல எப்படி வருவானோ? நான் மாடம் கட்டி வச்சேன், மகிழ அரைச்சி வச்சேன், மாடம் கட்டி வச்சேன், அதை மகிழ அரைச்சி வச்சேன். அந்த மாலையரி கையில இந்த மயில் போட மாயம் அப்படின்னு எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. நேமஞ்சானம் பார்த்தா 300 மங்கலத்துல பொண்டாட்டிங்கெல்லாம் இப்படி அழுகுறாங்களே. வண்டியை தள்ளுறதுக்கு 1000 பேர் வந்து நிக்கிறாங்கப்பா. அந்த மாட்டு வண்டியை தள்ளுறதுக்கு சக்கரை எல்லாம் மண்ணுல பதிஞ்சு போயிது. இந்த சக்கரை மேல எழும்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? அதனால அந்த சக்கரத்தோடு வண்டியை தள்ளுறதுக்காக 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. பொண்டாட்டிங்களாம் 1000 பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்? போனா ஆள் திரும்ப வர போறதுல சில பொண்டாட்டிங்களாம் பேசுறாங்களாம். இந்த பார்ப்பன வீட்டு பெண்ணு, அடி பாவி, இந்த 5 பேரு இதுக்குதான் இவன் வர வச்சா போனது, தங்க வீட்டுல சாப்பாடு போறதுக்கு இந்த பிள்ளைய பறி கொடுக்கறதுக்காக அனுப்புறாளே, இவோ நாசமா போனவும் மோசமா போனவும், இவன் நல்லா இருப்பாளா? இந்த பிள்ளைய போய் பறி கொடுக்கறதுக்காக ஒரு விருந்தாளியா வந்தவங்களை போய் அனுப்பலாமா அப்படின்னு சில தாய்மார்கள்லாம் பேசுறாங்களாம். சில தாய்மாரெல்லாம் எப்போ இவனை பார்த்தா வாட்ட தாட்டமாக்குறான், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா 300 மங்கலத்துல நல்லா ஜாம் ஜாம்னு வடை பாயசத்தோட நெய் சோறோட சாப்பிட்டு முறுக்கேறி போய்க்குது உடம்பு, இவன் போனா அவன் கதை முடியும்னு சிலர் பேசிக்கிறாங்க. ஆமா, இப்படி எல்லாம் பெண்களும் பேசுறாங்க, ஆண்களும் வண்டி தள்ளுறாங்க. எல்லாரையும் கம்முன்னு இருந்தோம். ஒரு ஆள் கூட வண்டி தொடக்கூடாது, யாரும் ஒப்பாரி வைக்க கூடாது, எட்ட போக மாட்டோம். வீமஞ்சானம் சொல்றான், மாட்டு வண்டியை அவன் எடுத்த வேகம் அந்த யாக சக்கர வனத்து வேலை எப்படி உட்காந்துக்கிறான் அந்த பக்காசுரம், அந்த உங்கிறாங்க குப்பையா. டேயப்பா, இத்தனை நாளா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எலும்புகள் எல்லாம் மலவோட குன்று மாறிதான். அந்த சாப்பிட்ட எலும்பு மட்டும் குன்று மேல இல்ல, அந்த குன்று மேல ஆசனம் போட்டுக்கணும். கால 12 மணி ஆச்சே, இன்னும் சாப்பாடு வரலையே, வண்டி சோறு வர வேண்டியது ஆளு இன்னும் வரலையே அப்படின்னா இவன் கிட்டு 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 கிட்டுன்னு வந்தா பாருங்க.
மேடு பள்ளத்துல வண்டி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி தட 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 அப்படி நிறுத்தினா பாருங்க. வந்த வேகத்துல இவனுக்கு பசி வந்துச்சு. பசி தாங்க முடியாத பசி. என்ன பண்றதுன்னு யோசனை பண்றான். பசி தாங்கலையே, வண்டி சோறு 2 காட்டெருமை பூட்டி வச்ச வண்டி சோறோடு வந்து நின்னா பாருங்க. வந்த வேகத்துல இவனுக்கு பசி எடுத்துருச்சு. சாப்பாட்டு ராம இல்லையா இவன்? பசி எடுத்த பசியில சாக போறான். அவளுக்கு போய் என்னத்துக்கு சாப்பாடு? எனக்கு சாப்பாடு சாக போறவன் எனக்கு சாப்பாடு. வண்டி சோறையும் நம்மளே சாப்பிடலான்னு இந்த என்ன பண்ணாங்க, இந்த அந்தணர்கள் வீட்டுல சாதம் நிறைய செஞ்சிடுவாங்க. கொஞ்சோண்டு பருப்பு கொஞ்சோண்டு நெய் மாற அடிக்கிற மாதிரி. பிராமணர் வீட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா சாதம் போட்டு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நெய் தான் போடுவாங்க. ஆமா, நெய் போட்டு கொஞ்சம் பருப்பு போடுவாங்க. மாற அடிக்கிற மாதிரி இருக்குது. வச்சு நல்லாசரம் டேயப்பா வாரி கொட்டான். அருமையான சாப்பாடு. உருண்டை உருண்டையா உருட்டி உள்ள தள்ளுறாருப்பா. வயிறு நிறைஞ்சி தொண்டை வரைக்கும் வந்து நிக்குது. ஆமா, மீதி இந்த சாதத்துல என்ன பண்ணா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் உருட்டி அந்த 3 உருண்டை சாதத்துல மண்ணு ஒத்தி வச்சுட்டான்பா. வண்டி மேல பக்காசுரம் பாவம் சாபத்தை கொஞ்சமாவது அப்படி உருட்டி வச்சா. சாக போறீங்க, இவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும். மண்ணை உருட்டி அது மேல சாதத்தை ஒட்டி சாத உருண்டு வரையும் வண்டியில தர்ற மாதிரி வச்சுட்டா. மணி 12 மணி ஆச்சே. இன்னும் அந்த பார்ப்பன பையன் இந்த சாப்பாடு கொண்டு வரலையே அப்படின்னு பார்த்தா தொலை தூரமா வண்டி இருக்குது. அது மேல உட்காந்துக்கிற நேரம் ஆகுது, இன்னும் வரலையே. ஜூஸ் வந்துச்சு கொடுங்க. நேரம் ஆகுது இன்னும் வரலையே, நேரம் ஆகுது இன்னும் வரலையே. ஆமா, தொலைவா தெரியுது ஒரு உருவம். கருத்த பெருத்த பெருத்த கருத்த பிராமணம் போலது. பிராமண உருவம் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக. இன்னைக்கு நல்ல வேட்டடா நமக்கு. அடேப்பா இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு மேல இருந்து கும்பரம். அடே அடே மாம்பேடி குரல் வச்சுக்கிறாரு இவரு. சொன்னா பூச்சாட்டுங்கிறார். அவர் போய் இப்படி அடிக்கிற நியாயமா? அவர் அடிச்சா நீ தாங்குவியா? பக்காசுரம் எப்பேற்பட்ட சூரம் தெரியுமா? அடே அந்தன பையனே, அந்தன பையனே, என்னடா நேரம் ஆகுது அதுக்குள்ள வந்து அடிச்சுக்கிறியா நீ? ஏண்டா ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு சாப்பாடு, ஒரு வண்டி சோறு எனக்கு வர வேண்டியது. ஏண்டா காலத்தாமதம்? அடே 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 விமா, 12 மணி ஆகுது. சாப்பாட்டு கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? ஒரு வண்டி சோறை எதிர்பார்த்து நான் இங்க வந்து காத்திருந்தா என்னடா பண்ணிக்கிறேன்னு அப்படியே ஹாயா படுத்துருக்கிறீங்க.